இந்தாங்க மம்மி. தேங்க்யூ. நல்ல வேல்யூ, அதுக்கு 2 gift கொடுத்துருக்காங்க. பே பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ தான் போய் கோல்டு வாங்க போகிறோம். அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது. ஹார்டின் பையன் வாங்கி தரான். பையனோட இதயம் இதில் இருக்குது. இதுதான் கைஸ், 5 பேர் ஃபோட்டோ போட்டிருக்கோம். இதுதான் அந்த மணி பாக்ஸு. சர்ப்ரைஸ். ஜிஆர்டி வாங்க போகலாம். ஜிஆர்டி மட்டும் தான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்குது. அது அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு ஜெய் வந்து இன்னொரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறான். ஆர்வம் தாங்கலையா? நம்மளோட இது பாலிசி தான் உனக்கு தெரியும். காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ஜெய் இதில் வந்து ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இந்த விளாக் வந்து எதோட கண்டினியூனா, நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அந்த கேஷ் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இது கண்டினியூஷன் தான் இந்த விளாகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஜிஆர்டி சேவ் பண்ணதை அம்மாவை கூப்பிட்டு போய் இன்றைக்கி கோல்டு வாங்கி தர போகிறோம். ஸோ நான் எவ்வளோ சேவ் பண்ணேன், என்ன அம்மா கோல்டு வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து எனக்கு சண்டே. ஸோ எம்பிஏ லாஸ்ட் செமஸ்டரோட ஃபஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கி. இப்போ தான் போய் எழுதிட்டு வந்தேன். அது வரை மாதவரம் தாண்டி போட்டாங்க. கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் 2 to 5 எக்ஸாமு. இப்போ 6:30 ஆகுது. வீட்டில் தான் இருக்கும். ஸோ வந்து அப்படியே கிளம்புறோம் அவசரமாக. ஏன்னா அது ஒரு மெச்சூரிட்டி டேட்டே முடிஞ்சிச்சு. 21 மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. நம்ம ஜிஆர்டி தானே. இப்போ போய் நாங்கள் போய் வாங்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கோம். அக்கா இங்கே இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. சின்னவா கிளம்பி வர தங்கச்சி வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. அப்பா கீழே போயிட்டாரு. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு போயிட்டு கோல்டு தான் வாங்க போகிறோம். அது என்ன கோல்டு வாங்குகிறோம், எவ்வளோக்கு வாங்குறோம்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் எவ்வளோ லாபம் நம்மளுக்கு வருது அதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க. ஆமாம், காசு கொடுத்து வாங்கும்போது எவ்வளோ நம்மளுக்கு நஷ்டம், சீட்டு போட்டு வாங்குன்றதால நம்மளுக்கு எவ்வளோ லாபன்றதை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? நீ போய் சுண்டல் சாப்பிட்டு வந்துரு. ஓடு. எனக்கு வேணாம்மா, நான் வந்து சாப்பிட்டேன். அடி அடி. என் தங்கச்சி வராங்க பாருங்க. போகிறதே கரெக்டாக இருந்துச்சுமா, மதியம் சாப்பிடல. இல்லை, உனக்கு அது மேட்ச்சு, அவளுக்கு அது மேட்ச்சு. என்ன பைத்தியக்காரி. கைஸ் இங்கே பாருங்க, இவங்க வந்து ப்ளூ, அவங்க வந்து ரெட்டு. ஆமாம், சிப்ளிங்ஸ். வாங்க போகலாம் கைஸ், டைம் ஆயிடுச்சு. மாமா போமா, அந்த சுண்டல் வார போட்டுன்னு வா. அப்பா வந்து 2 பேருக்குமா ஒரே தட்டில் கொட்டின்னு வந்துருமா, ஆளுக்கு ஒரு வாய் போட்டு எடுத்துக்கிட்டோம். ஜிஆர்டி வந்துட்டோம். ஸோ வந்து 1 month பேமெண்ட் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அது இப்போ கட்டிட்டு கோல்டு நம்ம வாங்க போகிறோம். ஒரே ரேஷன் கடை மாதிரி இருக்குது ஜிஆர்டி. ஆமாம், ரேஷன் கடை கூட. ஆமாம், நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, லிஃப்ட்டில் போகலாம். இப்போ ஃபுல்லாக இருக்குப்பா. 14,000 சில்லறை. 14,540 ரூபாய் ஒரு கிராம் இன்னைக்கு. 7,000 இருந்துச்சு நான் சேவ் பண்ணும்போது. 8,000 டபுள் த ரேட் ஆயிடுச்சு. 1 year கூட ஆகல இன்னும். அக்கா நல்லா எனக்கு டைம் ஓட்டி தராங்க vlog எடுத்து. காலியில் 1 month ஸ்கீம் கட்ட வேண்டியது பேலன்ஸ் இருந்துச்சுன்னு அது வந்து கட்டியாச்சு. ஸோ நான் எவ்வளோ ஸ்கீம் கட்டினேன்னா, மந்த்லி வந்து 9,000 கட்டினேன். ஸோ 11 monthsக்கு 99,000 ஆச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 8,000க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹாட் பேக்கும், இது வந்து கரண்டி செட்டு, இது வந்து 3 piece வரும் போல இருக்குது. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அது ஆமாம், ஸோ 1000 ரூபீஸ்க்கு இது வந்து 8,000க்கு மொத்தம் 9,000ல வேல்யூ. அதுக்கு 2 gift கொடுத்துருக்காங்க. பே பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ தான் போய் கோல்டு வாங்க போகிறோம். அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது எவ்வளோ கிராம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, கார்ல வச்சுட்டு வந்துடும். எனக்கு கையில் சுற்றிட்டு இருந்தது தலைமாரி அடிச்சு. அதனால போயிட்டு நாங்கள் வச்சுட்டு வந்துடும். வா கூட வா. கைஸ் வேல்யூஷன்லாம் போட்டு இப்போ கீழே போகிறோம். அம்மா கையில் தான் கார்டு இருக்குது. நாங்கள் போகலாம். நகை தானே வாங்க போகிறோம். நான் எனக்கு தான் செயின் வாங்கிட்டேன். சரி, நான் வாங்கிக்கோ. ஜெய், எனக்கு மூக்குத்தி வேணும். ஜெய், வாங்கிக்கலாம். கைஸ் பாருங்கள், நானும் தங்கச்சி அழகாக இருக்குமான்னு சொல்லுங்கள். நாங்கள் அழகு தான், எங்கள் குடும்பமே அழகு குடும்பம். அக்காவுடைய புது ஃபோனில் தான் எடுக்கிறோம். ஏன்னா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. எங்கள் அக்கா வந்து இன்னும் என்னை விட்டு எடுக்கிறீங்கன்னு சண்டைக்கு வந்துடும் இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா. அவங்க வந்து செயின் பார்த்துட்டு இருக்காங்க. செயின் தான் பார்க்க போகிறோம். நம்ம இரு, கேமியோ நல்லா இருக்கு. நான் போய் கேமியோ பண்ணுறேன். ஸோ சீரியஸ்லி இந்த ஃபோனோட கேமரா செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி பளிச்சும் இருக்குல்ல அப்படியே.
அக்கா மூக்குத்திலாம் எங்க இருக்கு? கோல்டு தான். அக்கா ரிங்கு மூக்குத்தி. என்ன பார்க்க போறீங்க? செயின் வாங்கி போறேன்டா. என் செயின் எல்லாம் அடகு வச்சாச்சு. ஷார்ட் செயின் வாங்கி போறேன். ஓகே, அம்மா தான் செயின் தான் பார்க்க போகிறாங்க. 23. அதான் 8 தாமா. 8.323. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கைஸ். இது 8, அது 10 வருது. இது 10 கிடையாது, இது 8. இதுவும் 8 தானா? இது நல்லா இருக்கு. இதை கொடுத்துருங்கண்ணா. அவ்வளோதான். ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்கு வந்தாச்சு. ஃபைனல் பண்ணிட்டாங்க கைஸ் அம்மா. ஏன்னா இங்கே பாருங்களேன், திடீர்னு வந்தாங்க ஃபைனல் இது பண்ணிட்டாங்க. என்னன்னா இது கெட்டியாகவும் இருக்குது. ம் ஹார்டின் பையன் வாங்கி தரான். பையனோட இதயம் இதில் இருக்குது. ஐயோ எப்பா கைஸ் அம்மா வந்து டப்புன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தாங்க டப்புன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. மா டிசைன் காட்டு அப்படியே. ஆக்சுவலாக நான் தான் செலக்ட் பண்ணேன் கைஸ் இது. ஸோ இப்போ நாங்கள் போய் டாலர் பார்க்க போகிறோம் செயினுக்கு. அப்போ எனக்கு மூக்குத்தி வாங்கி தரியா? இப்போவே வாங்கி தரேன் கைஸ். இப்போ வந்து டாலர் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இந்த மைக் நீ போட்டு பண்ணி தான் இப்போ பேசுகிறேன். இதெல்லாம் இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே. இது வந்து 8.323. இது வந்து 1.390. இது 1 கிராம். ஆமாய்யா, இது 2 கன்ஃபார்ம். கைஸ் இப்போ தான் எடுத்துருக்காங்க செயின் டாலர் அம்மா எடுத்துருக்காங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? சரி, இங்கேயே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆமாம். மம்மி ஹாப்பியா? ஹாப்பி. அம்மாவுக்கு செயின் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ முடிச்சிட்ட உடனே காட்டுறேன் கைஸ் என்ன செயின் அம்மா வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கிராமில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே டன் ஆயிடுச்சு. பில்லிங்காக போயிட்டுருக்காங்க. பில் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையில் வந்து கோல்டை வாங்கிட்டு சொல்கிறோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் மாற்றியாச்சு. கரெக்டாக இது வந்து 8 கிராம், இது 2 கிராம், 10 கிராம் வருது. 10 கிராமுக்கு மாற்றியாச்சு. பிளானில் சின்ன சேஞ்சு, டிசைன் மாற்றியாச்சு. பாருங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஜாலியாக. செப்பல் வாங்கி கொடு. ஜாதி பூ அழகாக இருக்கு. சாமிக்கு தேங்க்யூ கைஸ் ஃபைனலி வாங்கி கொடுத்தாச்சு கோல்டு. வீட்டுக்கு போய் டீட்டெயிலாக என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறோம். இப்போ நம்ம அடுத்து சாப்பிட்டு தான் போகிறோம். கைஸ் போகலாம். கைஸ் அப்படியே ஜிஆர்டிலேருந்து சங்கீதா வந்தோம், சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக முடிஞ்சுது. வீட்டுக்கு போகலாமா கைஸ்? கைஸ் இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். இப்போ வந்து அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எவ்வளோ சேவ் பண்ண என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வாங்க கொடுத்துடலாம். நாங்கள் மம்மி. நன்றிப்பா, மகிழ்ச்சிப்பா. என்னம்மா டயர்டாக இருக்கியா? மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. டயர்ட்னா டைம் ஆயிடுச்சு இல்லைம்மா? சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டேன். ஜிஆர்டியில் அப்படியே காட்டு. ஜிஆர்டியில் சீட்டு போட்டு பையன் சேர்த்து வச்சு 10 கிராம் வாங்கியிருக்கோம். இப்போ மாதம் 9,000 ரூபாய் கட்டி வாங்கியிருக்கிறான். ஒரு மாதத்துக்கு 9,000 இன்ட்டு 11 மாதம் 99,000 கட்டி வாங்கினோம். இப்போ இந்த 10 கிராமை நீங்கள் கை காசை கொண்டு எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,76,000 ரூபாய் வருது. சரிங்களா? ஆனால் நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோம்? டோட்டலாக 99,000 கட்டணும். 5,000 இந்த ஜிஎஸ்டி லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் போட்டு 95,000 வந்துச்சு. 1,04,000 ரூபாய் வந்துச்சு. சரியா? 1,04,000 ஆமாம். 99,000 11 மாதம் கட்டி வச்சுருந்தான். 11 × 9 99. சரிங்களா? அதுக்கப்புறமா எதாவது ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு ஒரு 5,000 ரூபாய் நம்ம கட்டணும். அதுவும் இதுவும் சேர்த்து 1,04,000 ரூபாய் கட்டினதில்
புதுசாக இப்போ நம்ம போய் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதாவது நம்ம கை காசை கொண்டு உங்ககிட்ட ஒரு காசு இதே கோல்டு செயினை நம்ம போய் இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1,76,000 ரூபாய் வேணும். 1,76,000 மைனஸ் 1,04,000 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்களே போட்டு பாருங்கள் 67,000 ரூபாய் கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. 65,000. அப்போ பார்த்துக்கோங்க. நான் ஏன் இந்த சீட்டு கட்டுங்க நான் உங்களுக்கு நான் எல்லா வீடியோஸும் சொல்லிகிட்டே இருப்பேன், நகைச்சீட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு 1 கிராம் 14,540 ரூபா. 22 கோல்டு 14,540 ரூபா. அப்போ பார்த்துக்கோங்க. ஜெய் ஆரம்ப சீட்டு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய் அவன் சீட்டு போடும்போது. இந்த 11 மாசத்திலேயே அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக மாறி இருக்கு. சரிங்களா? அதனால தான் சொல்றது, இப்போ கூட நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் ஏதாவது சேர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு மாதம் உங்களுக்கு நம்பகமான கடையில், இப்போ நாங்கள் போட்டது ஜிஆர்டியில் நாங்கள் போட்டிருக்கோம், பல வருஷமாக நம்ம அங்கே போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு நம்பகமான வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு கட்டுறது இருந்தால் கூட நீங்கள் போய் கட்டுங்க. பணமாக போய் கொண்டு போய் எடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக காசு சேவ் ஆகும். லாபம் இருக்குங்களா? லாபம். அதைத்தான் நான் சொல்வேன், நகைச்சீட்டு கட்டி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் இதுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன பாட்டி கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது 9,000 கட்டினால அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸும் ஒரு 1,000 ரூபாய்க்கு ஒரு 3 கரண்டி செட்டு கரண்டி செட்டு அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான பல விதமான கிஃப்ட்டுங்க இருக்குது. இன்னொரு விஷயம், அந்த பில்லு காமிச்சா கடைசியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதை நாங்கள் வாங்கலை, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் அது ஆடி மாதம் எடுக்கும்போது தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த பில்லுக்கும் ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அதுதான் நான் சொல்றேன். அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த பில்லாக இருந்தாலும் நம்ம 2 டைம் அந்த கிஃப்ட் கிடைக்கும். எப்போனா தீபாவளி அப்போ நீங்கள் போய் நகைச்சீட்டு முடியும் போது அப்போ எடுத்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற வேல்யூக்கான கிஃப்ட்டும் கிடைக்கும். இன்னொன்று அதே மாதிரி ஆடி மாதம் போய் நீங்கள் சீட்டு முடியும் போது போய் எடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் கடைசியாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நகை வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான கிஃப்ட்டும் தனியாக கிடைக்கும். இது 2 நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். இப்போ தம்பி நம்ம குட்டி பையன் அந்த மாதிரி டைமில் எடுக்கல. இப்போ நம்ம எடுத்தது இப்போ ஜனவரியில் எடுத்திருக்கோம். அதனால இந்த இதோட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நீங்கள் எடுங்க. செலவுட்டி சூப்பர் செலவு. இதில் ஹாப்பி. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் போடுற காசை இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிற கடை ஜிஆர்டி அப்புறம் போத்தீஸு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிற கடையில் உங்கள் காசை கட்டுங்க. ஏன்னா அவங்க இதை நல்ல இதுக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன சின்ன கடையில் போட்டுட்டு ஏமாற வேண்டாம். நீங்க கட்டுறது நல்ல ஸ்டாண்டர்ட் நம்பகமான கடை. புரிஞ்சுதுங்களா? நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு கடை எடுத்துருப்போம், அவங்க எல்லாம் ஏமாத்திட்டு போக மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு ஒரு நம்பகமான கடை இருக்கும். நாங்கள் அதில் எடுங்க. அப்புறம் நீங்கள் நாங்கள் ஜிஆர்டிக்கு ப்ரமோட் பண்ணுறோன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. புரியுதுங்களா? அதை நான் தெளிவுபட சொல்கிறேன். உங்களுக்கு நம்பகமான கடையில் கட்டுங்க, நான் அதை தான் சொல்கிறேன். ஓகேவாப்பா? நம்ம யாரையுமே நம்ம இது பண்ணக்கூடாது, இங்கே கட்டுங்க அங்கே கட்டுங்கன்றது எங்களோட எண்ணம் கிடையாது. நீங்கள் எங்கே கட்டினாலும் உங்களுக்கு நகைச்சீட்டு கட்டி எடுக்கும்போது உங்களுக்கு லாபம் அப்படின்றத தான் நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? அதில் வேஸ்டேஜ் கிடையாது, செய்கூலி சேதாரம் கிடையாது. இது 2 காப்பாற்றினீங்கனாலே பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் செயின் 8 கிராம் 326 மில்லி. 8 கிராம் 1 பவுனுக்கு கொஞ்சம் கூட. இந்த டாலர் பார்த்தீங்கன்னா 2 கிராம் 240. 2 கிராமுக்கு கொஞ்சம் கூட. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இந்த மாதிரி டிசைனில் இல்லை நம்மக்கிட்ட, அதனால் இதை எடுத்துட்டேன். ஓகே ஓகே, நல்லாயிருக்கு. நான் போட்டு காட்டுறேன். ஜெய் போட்டு விடு. ஜெய் போடுமா இல்லை அப்பா போட்டு விட சொல்லு. இதுதான் நினைக்கிறேன். லெஃப்ட் பக்கம் கொஞ்சம் நீக்கு. ஆமாம், லெஃப்ட் பக்கம் தான். அப்படியே போட்டு விடுப்பேன். திருப்பியா முடிய தூக்கி விடுமா? போட்டாச்சு, செயின் போட்டாச்சு. நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க செல்லகுட்டீஸ். கை எடுமா. சூப்பராக இருக்குமா? சூப்பர் அழகாக இருக்குது. நான் ஒரு குட்டி செயின் போட்டிருந்தேன்ல, அதுவும் சேர்த்து தான் கிரகப்பிரவேசத்தப்போ நம்ம அழகு வச்சுட்டோம். கிரகப்பிரவேசம் முடிஞ்சு, அதனால தான் இப்போ குட்டி பையன் வாங்கி கொடுத்துருக்கான். எடுப்பா இருக்கு, அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது. நல்லா இருக்கா?
நல்லா இருக்குமா உனக்கு அவனே ஆசையாக சீட்டு கட்டி வாங்கி அவன் கையாலேயே போட்டு விட்டுட்டான். ஓகே கைஸ், இதே மாதிரி நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒத்த ரூபா கூட இவன் வீணடிக்க மாட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் அவனே திறம்பட கடையை பார்த்து அதை லாபகரமாக நடத்துகிறான். அதில் வந்து என்ன சொல்கிறது, சந்தோஷமாக அவனோட சேவிங்ஸை கட்டி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். வாழ்த்துக்கள் செல்லப்பையா. தேங்க்யூ கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பராக இருக்கு. நல்ல சேவிங்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை. லவ் யூ கைஸ். பை பாய். பை அப்படியே எல்லாம் பை சொல்கிறேங்க. பை சொல்லுங்க. பை போடு. பை பாய்.